ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு அடை. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த கேழ்வரகு அடை கூட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான கேழ்வரகு அடை பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்குது. இது சேர்த்துக்கலாம். அடுத்ததில் நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முருங்கைக்கீரையை அப்படியே சேர்த்து பேசுகிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த கேழ்வரகு அடையை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக்கிறதுக்காக 1/4 கப் துருவன கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, அடுத்து இதில் நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. கை வச்சாலும் நல்லா ஈஸியாக போகுது பாருங்கள். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டையாக செஞ்சுக்கலாம். நல்லா இந்த சைஸ் உருண்டைகளாக செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே செஞ்சுட்டேன். நான் எடுத்த மாவுலேருந்து எனக்கு 9 உருண்டைகள் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம அடை செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, அதை வச்சுட்டு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கையாலேயே தட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்முடைய அடை 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். கேழ்வரகு அடையை டைரெக்டாக இந்த மாதிரி தோசை பேனில் வச்சு தான் தட்டுவாங்க. ஒருவேளை நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, சூடான தோசைக்கல்லில் தட்ட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தட்டு இல்லைன்னா பவுல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நான் தட்டு எடுத்துருக்கேன். இதை திருப்பி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவு உருண்டையை வச்சுட்டு நல்லா தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக தட்டினதுக்கப்புறமா இந்த தட்டை எடுத்து இந்த மாவோட ஒரு பகுதியில் கையை வச்சு நீங்கள் லைட்டாக மேலே நோக்கி இழுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள், அடை சூப்பராக வந்துருச்சு. தட்டுலேயும் ஒன்றுமே ஒட்டவே இல்லை பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம தோசை பேனில் சேர்த்துக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அடை 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நம்முடைய கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கேழ்வரகு அடையை இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். இந்த 2தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.